வெல்கம் டு யாழினி சத்யா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா பிரியாணி சுவையில் ஒரு அரிசி பருப்பு சாதம். அதுக்கு நான் என்னென்ன பொருளாக எடுத்து வச்சுருக்கேன்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், புதினா, மல்லித்தழை, இது எல்லாமே தேவையான அளவு கட் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட ஒரு மிக்சி ஜாரில் இஞ்சி, பூண்டு, வெங்காயம் அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுங்களோட சேர்த்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசிப்பூ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அங்கே ஒரு குக்கரில் தாளிப்புக்காக 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டு சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமாட்டி வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வர ஸ்டேஜில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வதங்கிட்டு இருக்கையிலேயே பச்சை மிளகாயை இதனோட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ தக்காளி வெங்காயமும் நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் புதினா, மல்லித்தழை இது ரெண்டையும் இதனோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அடுத்து அரைத்த இஞ்சி, பூண்டு விழுதை இதனோட ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு எடுத்து வச்சுருக்க மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் இப்போ இதனோட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடுத்து நான் அரிசி பருப்பு ரெண்டையும் ஒன்றா போட்டு தண்ணியில் அலசி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எல்லாமே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வருது. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு 1 பங்குக்கு 2 பங்கு கணக்கு பண்ணி தண்ணி ஊற்றிருக்கேன். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணால் தான் நெய் நல்லா அந்த சாதத்தில் சார்ந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் இந்த கொதித்து வர ஸ்டேஜில் ஆட் பண்ணுறது. இப்போ எடுத்து வச்சுருக்க அரிசியும் பருப்பையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்குது. தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் குக்கரை மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டுக்கலாம். மூணு விசில் வந்ததுக்கப்புறம் இப்போ நமக்கு சுவையான பிரியாணி சுவையில் ஒரு அரிசி பருப்பு சாதம் ரெடி. மறக்காமல் யாழினி சத்யா சமையலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது இன்றைக்கி என்னோட லஞ்ச் பாக்ஸ் மெனு. தேங்க்யூ.